இந்த ஒரு எல்சிஎம் கணக்கு பாருங்கள். 2 எண்கள் 3:4 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மீப்போவா மற்றும் மீசிமாவின் பெருக்கல் பலன் 2028. அதாவது எல்சிஎம் மற்றும் ஹச்சிசிஎஃபோட பெருக்கல் பலன் வந்து 2028 எண்களின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது இந்த 2 எண்களோட கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டுருக்காங்க. ஆனால் இந்த 2 எண்கள் எப்படி கொடுத்துருக்காங்க? விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. அதனால் அப்போ ஏதோ ஒரு எண்களை இது கூட பெருக்கியிருக்காங்கன்னு தானே அர்த்தம். இப்போ 3x விகிதம் 4x இந்த வடிவில் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது இதுக்கான ஃபார்முலா என்னது? 2 எண்கள் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப். இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. சரிங்களா? இங்கே எக்ஸ் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க? 3x. ஒய் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க? 4x. எக்ஸ் வந்து நம்மளை தான் எடுத்துக்கிறோம், விகிதத்தில் கொடுத்ததுனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3x இன்ட்டு 4x ஈக்குவல் டு எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் பெருக்கினா என்னன்னு கொடுத்துருக்காங்க? 2028ங்களா? 2028 பெருக்குங்க. 4 3 12. எக்ஸையும் பெருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வந்துடுமா? ஈக்குவல் டு 2028. அப்போது வெறும் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இந்த பெருக்கல் இருக்கிற 12 ஈக்குவல் டு வந்தானே வரும்போது வகுத்தல் வந்துடுமா? எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 12 அடிச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு 12 8 வந்துடும். 6 12 72. இது 108ன்னு இருக்கும். 9 12 108. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 169ங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னா ரூட்டில் வந்துடுமா? 169 ரூட் எடுத்தால் 13 கிடைக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸோட மதிப்பு 13 கிடச்சிட்டுங்களா? இந்த 13 என்ன பண்ண போகிறோம்? இந்த எக்ஸு கூடயும் இந்த எக்ஸு கூடயும் பெருக்க போகிறோம். அதாவது 3x 4x இதை கூட பெருக்க போகிறோம். பெருக்கினா என்ன வரும்? 3 × 13 4 × 13 பெருக்குங்க. 13 39 13 52. இது ரெண்டையும் கூட்டி தான் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ 39 52 கூட்டினா என்ன வரும்? 9 2 11 5 3 8 1 9 91 தான் அதுக்கான ஆன்சர். சரிங்களா? எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி இதுக்கான சரியான ஆன்சர். இன்னொன்று இதில் வந்து ஃபார்முலா நல்லா கவனிங்க. இந்த இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப்பில் ஹோல் பவர் n-1 வரணும். இதான் வந்து சரியான ஃபார்முலா. ஏன்னா ஒரு வேளை இங்கே எண் வந்து என்னென்னா ரெண்டு எண்களுங்கிறதுனால 2ல் 1 கழிச்சிட்டா 1 தான் வரும். அதனால் இது பெருசாக தெரியாது. ஒரு வேளை 3 எண்கள் கொடுத்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், என்ன பண்ணணும்னா x இன்ட்டு ஒய் இன்ட்டு இசல்ட் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் தான். ஆனால் ஹோல் பவர் n-1 வரணுமா? இப்போ இந்த எண்ணுக்கு பதில் என்னென்னு பிரதிவிடுவோம்? 3 நம்பர் இருக்குது. அப்போ 3ன்னு பிரதிவிடுவோமா? 3 - 1 என்னென்னு வரும்? இப்போ ஹச்சிசிஎஃப்பை ஸ்கொயர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் ஃபார்முலா வந்து ஹச்சிசிஎஃப் பவரில் n-1 அப்படின்னு எழுதிங்க.